உறவுகளும் சார்புகளும், சார்புகளின் சேர்ப்பு, பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸசைஸ். 7வது வினா. f என்ற சார்பு மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்கள் தொடர்புடையது மற்றும் g என்ற சார்பு மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்கள் தொடர்புடையது. முறையே f of x is equal to x power 5, g of x is equal to x power 4 என வரையறுக்கப்பட்டால் f, g ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் f composite g ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. வினாவை புரிதல், மதிப்புகளை பிரதியிடல், சார்பை வரையறுத்தல், அம்புக்குறி படம் வரைதல், விடை பகர்தல். கொடுக்கப்பட்டவை 2 சார்புகள். f என்ற சார்பு மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்கள் தொடர்புடையது, g என்ற சார்பு மெய்யெண்களிலிருந்து மெய்யெண்கள் தொடர்புடையது. இப்ப f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? x power 5, g of x x power 4. இப்ப f of x1 is equal to f of x2 னு எழுதிக்கிறோம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணா நமக்கு x1 is equal to x2 அப்படின்னு வந்ததுன்னா அது ஒன்றுக்கொன்றான சார்பு. அதே மாதிரி தான் g லையும் x1 power 5 is equal to x2 power 5. ரெண்டு பக்கமும் 5th ரூட் எடுத்துட்டோம்னா x1 is equal to x2. அப்ப f of x என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு. g of x பக்கம் வாங்க. g of x1 is equal to g of x2. x1 whole power 4 is equal to x2 whole power 4. 4th ரூட் எடுக்கணும். பவர்ல ஈவன் நம்பர் இருந்ததுனாலே நம்ம அந்த nth ரூட் ப்ராசஸ்க்கு உள்ள போகும்போது நமக்கு ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ்ல கிடைக்கும். ஆட் நம்பர்னா அப்படியே கிடைச்சிரும். So x1 is equal to plus or minus x2 கிடைச்சிருது. x1 is equal to x2 கிடைக்கும், x1 is equal to minus x2 கிடைக்கும். அதனால g of x என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. ஏன்னா இங்க x1 is equal to x2 மட்டும் கிடைக்கல, எக்ஸ்ட்ராவும் கிடைச்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அம்புக்குறி படம் வரையறோம். f of x equal to x power 5. x க்கு சில வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா x நமக்கு வந்து ரியல் டு ரியல் கனெக்ஷன் தான், அதாவது மெய்யெண்ணா தான் இருக்கும். f of 0 0 power 5 0, f of minus 1 minus 1 power 5 minus 1, f of minus 2 minus 2 power 5 minus 32, f of 1 1 power 5 1, f of 2 2 power 5 32. போட்டாச்சா? இப்ப ஆரோ டயக்ராம்ல போடுங்க. -2 க்கு -32, +2 க்கு +32, -1 க்கு -1, +1 க்கு +1, 0 க்கு 0. சோ a இன் வெவ்வேறான உறுப்புகளை b இல் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் f தொடர்பு படுத்துகிறது. அப்படின்னா f என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இரண்டாவது சப்டிவிஷன் g of x is equal to x power 4. இதுலயும் x க்கு பதிலா சில வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். g of 0, g of -1, g of -2, g of 1, g of 2. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. g of 0 0, g of -1 1, g of -2 16, g of 1 1, g of 2 16. இப்ப இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரையறோம். 0 க்கு 0 கனெக்ட் ஆயிருச்சு. -2 +2 ரெண்டுக்குமே 16 தான் கனெக்ட் ஆகுது. -1 +1 ரெண்டுக்குமே +1 தான் கனெக்ட் ஆகுது. அப்ப இங்க many to one ஃபங்க்ஷன் இருக்கு. g ஆனது a இலிருந்து b க்கு ஒரு சார்பு. மேலும் g of -1 g of 1 is equal to 1, g of -2 g of 2 is equal to 16. ஆனால் -1 is not equal to 1 மற்றும் -2 is not equal to 2. எனவே a இல் -1 மற்றும் +1 ஆகிய இரு வெவ்வேறு உறுப்புகளுக்கும் கணம் b இல் 1 என்ற ஒரே நிழல் உருதான் உள்ளது. அப்படின்னா இங்க many to one ஃபங்க்ஷன் இருக்கு. எனவே g என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல, 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. மூணாவது சப்டிவிஷன் f composite g. f composite g is equal to f composite g of x, f of g of x. g of x க்கு பதிலா x power 4. f of x னா x power 5. so x power 4 whole power 5, x power 20. இப்ப இந்த பக்கம் f composite g x1 லையும் x2 லையும் பிரதியிடுறோம். f composite g of x1, f composite g of x2. x1 power 20, x2 power 20.
ஈவன் நம்பர் இருக்கு பவர்ல 20th ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x1 is equal to plus or minus x2 கிடைக்கும். அதனால 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்காது. So f composite g of -1க்கும் ஆன்சர் 1 தான். f composite g of 1க்கும் ஆன்சர் 1 தான். அதனால இது 1 to 1 இல்ல. ஆரோ டயகிராம்லயும் நம்ம பார்த்துக்கலாம். -1 plus 1 ரெண்டுமே 1ல கனெக்ட் ஆகுது. So f composite g ஆனது a இலிருந்து b க்கு ஒரு சார்பு. f composite g of -1 is equal to f composite g of 1 is equal to 1. எனவே a இல் -1 மற்றும் 1 ஆகிய இரு உறுப்புகளுக்கும் a இலிருந்து b க்கு 1 என்ற ஒரே ஒரு நிழல் உருதான் உள்ளது. So f composite g என்பது 1க்கு 1ஆன சார்பு அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?